கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலையும் கூட உங்களோடு பேசுவதிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லையும் கூட பல குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், தத்தளிப்புகள் போன்ற பலவிதமான காரியங்கள் காணப்படுகிறது. இதனால பலவிதமான பண செலவுகள், இழப்புகள், வருமானத்திலும் கூட ரொம்ப பின்வாங்கின காரியங்கள் போன்ற காரியத்தினால வீட்டுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், சண்டை போன்ற காரியங்கள்லாம் எதனால் ஏற்படுகிறது, அந்த காரணங்கள் எல்லாம் என்ன, அதை குறித்து தான் நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதத்தை நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது நம்ம ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது நீங்க 19வது வசனத்துல இருந்து ஒரு சில வசனத்தை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த வேதத்தை நம்ம நல்லா கவனிங்க. ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற இடத்திலையும் முணுமுணுப்பு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலையும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவா? உயிருள்ளவரிடத்திலும் செத்தோரிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நல்ல கவனமா கவனிச்சுக்கொள்ளணும். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உயிருள்ள தேவனிடத்துல உட்கார்ந்து ஆலோசனை கேட்காம, காத்திருக்காம, ஜெபிக்காம எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அஞ்சனம் பார்க்குறவங்கன்னா ஜோசியம் பார்க்குறவங்க, கைரேகம் பார்க்குறவங்க, இப்படி அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது குறி சொல்கிறவங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட குறி சொல்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இது நடக்கும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லி குறி சொல்கிறவங்க கூட கிறிஸ்தவ வட்டாரத்துல கூட இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வசனத்தை நம்பாம, பாடுகள்ல நீ நிலைத்திருக்காம, உபத்திரவத்தை நீ சகிக்காம, நீ அஞ்சனம் பார்க்கிறவங்களிடத்துலையும் தீர்க்க தரிசிகள் குறி சொல்கிறவங்களிடத்துல பேரிடத்துலையும் கடந்து போய் நீ உன் வாழ்க்கையை நீ விற்று போட்டு அவங்களிடத்துல நீ ஆலோசனை கேட்டு வசனத்தின்படி நடக்காம இருக்கிறதுனால வேத வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. ஆமா, நீங்க என்னைய தேடாம நீங்க அந்த அந்நிய காரியங்களை தேடுத காரணத்தினால வேத வசனம் சொல்லப்படுகிறது. 20வது வசனம், வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி செவி கொடுக்காவிட்டால், இந்த வசனத்துக்கு நீ செவி கொடுக்காவிட்டால், நம் பிரச்சனைகள் எல்லாமே வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. வேத வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. குறி கேட்க போனா, அல்லட்ட தீர்க்க தரிசனத்தை கேட்க போனா, ஆலோசனை கேட்க போனா சமாதானம் கிடைக்காது. அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், பரிகாரம் பண்ணிடுவோம் சொன்னா அங்க நிரந்தர சமாதானையும் விடுதலையும் கிடைக்காது. ஆனா வேத வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வேதத்தை வசனத்தை நீ கை கொள்ளும் போது ஒரு மிகுந்த சமாதானம் உண்டு. அதான் சங்கீதக்காரனை தாவீது 119 அதிகாரத்துல சொல்லுவார் பாருங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமா, இந்த அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலம் வெளிச்சமா இருப்பதில்லை. அவங்க வாழ்க்கை இருளாதான் இருக்கும். வசனத்தின்படி நடக்காம அஞ்சற்காரங்களை பின்னால போய், ஜோசியக்காரங்க பின்னால போய், மை போடுறவனுக்கு பின்னால போய், என்னெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பண்ணி, கள்ள தீர்க்க தரிசனம் குறி சொல்லுகிறதுக்கு பின்னால போய் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு, ஐயோ நான் ஜோம் பண்ணேன், அற்புதம் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கலன்னு சொன்னா அங்க என்னதான் நடக்கும்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. இடுக்கண் அடைந்தவர்களாயும், பாருங்க வசனம் சொல்லப்படுது, இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியும் எனது தேசத்தில் உண்டாய் இல்லாமல் போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும்
தூஷிப்பார்கள். இப்படி சில ஆசீர்வாதத்துல வீட்டுல இழந்து போயிடுவாங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போகும்போது அங்க என்ன நடக்குன்னா, தேவனை தூஷிப்பாங்க, மனுஷனை தூஷிப்பாங்க, நம்ம இருதய கடினம் வந்துடும். நான் மட்டும் தான் செய்கிறேன், எனக்கு நன்மை இல்லைன்னு சொல்லிட்டு தலைவலி, மன அழுத்தம் எல்லாம் டென்ஷன் ஆகி நம்ம அறியாமலே ஒரு நாள் தேவனை தூஷிக்க வேண்டிய இருக்கும். நம்ம இன்னைக்கு ஏன் அப்படி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்னா, நல்ல கவனம். நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அந்த அடிமையா இருந்தனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் முழுமையா உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில நான் இழந்து போன ஆசீர்வாதங்களுக்கும், இழந்து போன நன்மைகளுக்கும், இழந்து போன மன அழுத்தத்துக்கும் காரணம் நான் தான். இப்படிப்பட்டவருடைய பின்பாக அல்லது இப்படிப்பட்டவருடைய வார்த்தையை கேட்டதால என் வாழ்க்கை இப்படி இருக்குது. இந்த வசனத்தின்படி இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. இந்த இடுக்கண்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், சமாதானம், சந்தோஷம் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த நேரத்துல பேசியிருக்கிறீங்கப்பா. அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் கேட்டவர்கள் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த வசனத்தின்படி பிள்ளைகளை விடுவித்து அப்பா, அதுல இருந்து அந்த இடுக்கண்ல இருந்து அப்பா, இருளான வாழ்க்கையில இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தைன்படியா பிள்ளைகள் என்னென்ன சிறையிருப்புல இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்பட்டு சிறையிருப்புல இருந்து நீங்கி அப்பா சமாதானம் பெற்று சந்தோஷத்தோட, விடுதலையோட, மனமகிழ்ச்சியோட உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் அடையும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you all.